மெல்லிசை சாலை திறப்பு. இந்தியாவின் முதல் மெல்லிசை சாலை மும்பையில் திறக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும்போது ஜெய் ஹோ என்ற பாடல் கேட்கும் வகையில் சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மோடியைப் போல மாறப்போகும் விஜய், ஜெயலலிதா மற்றும் ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஜோதிடம் பார்த்த ராதன் பண்டிட் அவர்கள்தான் தற்போது விஜய்க்கும் ஜோதிட ஆலோசனை வழங்கி வருகிறார். விஜயின் ஜாதகத்தில் நீசபங்க ராஜயோகம் உள்ளதால் மோடியைப் போல நாடு முழுவதும் புகழ்பெறும் யோகம் அவருக்கு இருக்கு என கூறியுள்ளார். எம்எல்ஏ வாகப் போகும் மேயர் பிரியா. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மேயர் பிரியா ராஜன் திரு வி.க. நகர் தொகுதியில் போட்டியிட திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல். இதயங்களை வென்ற விசாரணை வெளியாகி 10 ஆண்டுகள் ஆகின்றன. இதயங்களை வென்ற படம் வாண்டபார் பிலிம்ஸ் மற்றும் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி தயாரித்த சிறந்த படம் இது என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் தனுஷ் ஒரே கம்பெனியில் 65 வருடமாக வேலை செய்த பெண் சாதனை. ஜப்பான் ஒசாகோவைச் சேர்ந்த யசுகோ டமாகி என்பவர் ஒரே நிறுவனத்தில் ஒரே வேலையில் 65 ஆண்டுகள் பணியாற்றி 90 வயதில் உலகின் வயதான அலுவலக மேலாளர் என்ற கின்னஸ் சாதனையை படைத்துள்ளார். ஆபாச படங்களுக்கு கட்டுப்பாடு. சமூக ஊடகங்களில் பரவும் போலி AI வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை நீக்க அரசு அல்லது நீதிமன்றம் உத்தரவிட்டால் அவை 3 மணி நேரத்திற்குள் நீக்கப்பட வேண்டும். இந்த புதிய விதிமுறை வரும் 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. கார் விபத்தில் உயிரிழந்த பெண்ணுக்கு 260 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கும் USA.